பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அத்தர்சுல் ஆஷிரு, lesson 10, 10வது பாடம். In this lesson we learn the following. இந்த பாடத்தில் நாம் பின்வரும் விஷயங்களை படிக்க போகிறோம். நம்பர் 1, டைப்ஸ் ஆஃப் அரபிக் சென்டென்ஸ். ஏற்கனவே படித்த விஷயங்கள் தான். You have already learned in book 2 lesson 1. புக் 2வது புக்கில் முதல் பாடத்தில் படிச்சிருக்கீங்க. That there are 2 types of sentences in Arabic. அரபியில் 2 வகையான வாக்கியங்கள் இருக்கு. The nominal sentence al-jumlatul ismiyatu and the verbal sentence al-jumlatul fi'liyatu. al-jumla ismiya, al-jumla fi'liyaன்னு 2 வகை இருக்கு. பெயர் சொல் வாக்கியம், வினை சொல் வாக்கியம். The nominal sentence commences with a noun. Example, al-baytu jamilun, the house is beautiful. பெயர் சொல் வாக்கியம் ஒரு பெயர் சொல்லை கொண்டு ஆரம்பிக்கும். உதாரணமாக அல்பைத்து ஜமீலுன், வீடு அழகாக இருக்கிறது. இதில் அல்பைத்து முதல் வார்த்தை, அது இஸ்மா இருக்கு. இஸ்மா கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய வாக்கியம் அல் ஜும்லத்துல் இஸ்மியா. Whereas the verbal sentence commences with a verb, dakhala al mudarrisu, the teacher has entered. அதே நேரத்தில் verbal sentence வினை சொல் வாக்கியம் ஒரு வினையை கொண்டு ஆரம்பிக்கப்படுது. அது உதாரணத்துக்கு தஹலல் முதர்ரிசு, இந்த தஹலங்கிறது ஒரு ஃபிஅலு, ஃபிஅலை கொண்டு ஆரம்பிக்கிறதுனால அல் ஜும்லத்துல் ஃபிஅலியா, ஆசிரியர் நுழைந்தார். இப்போ இதை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். ஹியர் ஆர் சம் மோர் டீடைல்ஸ் அபவுட் தீஸ் 2 டைப்ஸ். இங்கே இதை அதிகமான விளக்கங்கள் இருக்கு இந்த 2 வகையான வாக்கியங்களில். The nominal sentence, பெயர் சொல் வாக்கியத்தை பற்றி முதல்ல பார்ப்போம். The beginning of the nominal sentence is one of the following. பெயர் சொல்ல கொண்டு ஆரம்பிச்சதுன்னா பெயர் சொல் வாக்கியம்னு சொல்லியிருந்தோம். ஆனால் சில விஷயங்கள் இருக்கு, அதை கொண்டு ஆரம்பிக்கும் போது அது பெயர் சொல் வாக்கியம். அதில் 1வது a noun or a pronoun. ஒரு பெயர் சொல், ஒரு இஸ்மையோ அல்லது ஒரு தமீரையோ, ஒரு பிரதிபெயரோ கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய வாக்கியங்கள் அல் ஜும்லா இஸ்மியா. உதாரணமாக ஹாதிஹி மதரசத்துன், அனா முஸ்தஹிதுன், அல்லாஹு கஃபூருன். இப்போ அல்லாஹு கஃபூருன், அல்லாஹு இஸ்மா இருக்கு. அனா முஸ்தஹிதுன், அனா தமீரா இருக்கு. ஹாதிஹி மதரசத்துன், ஹாதிஹி இஸ்மு இஷாராதும் இஸ்மு வகையை சேர்ந்தது தான். அப்போ இந்த மாதிரி ஒரு இஸ்மாகவோ அல்லது தமீராகவோ இருக்கும் அதனுடைய ஆரம்பம். எதனுடைய ஆரம்பம்? அல் ஜும்லா இஸ்மியாவுடைய ஆரம்பம். 2வது எ மஸ்தர் முஅவ்வல், அல் மஸ்தருல் முஅவ்வல். இது இது அந்த வாக்கியத்துடைய ஆரம்பமாக இருக்கலாம். தட் இஸ் எ கிளாஸ் ஃபங்க்ஷனிங் அஸ் அ மஸ்தர். கிளாஸ்னா என்ன? ஒரு 2 வார்த்தை சேர்ந்து வரும், சேர்ந்து வந்து ஒரு பொருளை கொடுக்கும். இப்போ அந்த மாதிரி இது என்ன செய்யுதுன்னா மஸ்தராக வேலை செய்யுது. மஸ்தர் அப்படின்னா என்ன வேலை செய்யும்னா, அதாவது இப்போ உதாரணமாக ஈட்டிங், ட்ரிங்கிங் அப்படின்னு சொல்கிறோமே, அந்த மாதிரி உள்ள அர்த்தத்தை மஸ்தர் கொடுக்கும். உதாரணத்துக்கு அன்தசூமு ஹைருல் லக்கும், தட் யூ ஃபாஸ்ட் இஸ் பெட்டர் ஃபார் யூ, நீங்கள் நோன்பு நோற்பது உங்களுக்கு சிறந்தது அர்த்தம். இங்கே அன்தசூமுங்கிறது தான் அல் மஸ்தருல் முஅவ்வல். ஒரு அன் வரும், அதுக்கப்புறம் அதனுடைய ஃபிஅல் வரும். எதுக்கு பதிலாக இதுன்னா அஸ்ஸௌமு அப்படிங்கிற அந்த மஸ்தருக்கு பதிலாக அன்தசூமுங்கிற வார்த்தையை பயன்படுத்தப்படுது. இந்த இடத்துல அஸ்ஸௌமு ஹைருல் லக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக அன்தசூமு ஹைருல் லக்கும், நீங்க நோன்பு வைப்பது உங்களுக்கு சிறந்தது. Here the class antasumu functions as a masdar infinitive as it means asawmu, fasting. அதுதான் நான் சொல்லிட்டேன். அடுத்தது சி பாயிண்ட் என்னன்னா a particle resembling the verb. ஒரு பார்ட்டிகிள் இன்ன போன்ற ஹர்ஃப், அது வெர்பை போல வேலை செய்யுது. வெர்பு என்ன செய்யும்னா ரஃபு செய்யும், நஸ்பு செய்யும். அந்த மாதிரி இன்ன
என்ன செய்யுது? இஸ்மு இன்ன மன்சூபுன் ஹபரு இன்ன மர்ஃபூன். அதனுடைய இஸ்முக்கு ரஃபா செய்யுது, அதனுடைய ஹபருக்கு ரஃபு, இஸ்முக்கு நசுபு செய்யுது, ஹபருக்கு ரஃபா செய்யுது. இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், அல்லாஹு கஃபூருர் ரஹீம். இன்ன வந்த உடனே இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். இப்போ இந்த மாதிரி இன்னவும் இன்ன என்ற வார்த்தையை கொண்டு ஆரம்பிக்கப்படும் போது அதுவும் என்ன ஆகுதுன்னா ஜும்லா ஃபிஅலியாவா ஆகுது. இன்டீட் அல்லாஹ் இஸ் ஃபர்கிவிங் மர்சிஃபுல், நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாகவும் கருணை உள்ளவனாகவும் இருக்கிறான். The particles resembling the verb அப்படின்னா அல் ஹுரூஃபுல் முஷப்பஹத்து பில் ஃபிஅலி, அல் ஹுரூஃபுல் முஷப்பஹத்து பில் ஃபிஅலி, ஃபிஅலை போன்று உள்ள ஹுரூஃப் அதெல்லாம் என்னன்னா இன்ன அண்ட் இட்ஸ் சிஸ்டர்ஸ் லைக் லாக்கின்ன, லஅல்ல, லைத எட்ஸெட்ரா. இன்ன வஅஹவாத்துஹா மாதிரி உள்ள ஹர்ஃப் எல்லாம் இதை கொண்டு ஆரம்பிக்கும் போது அது அல் ஜும்லா இஸ்மியாவாகுது. அப்போ மூணு பாயிண்ட் சொல்கிறாங்க. நவுன் அல்லது ப்ரொனவுனை கொண்டு ஆரம்பிக்கலாம், அல் மஸ்தருல் மொபலை கொண்டு ஆரம்பிக்கலாம், அல்லது ஹர்ஃபை கொண்டு இன்ன போன்ற ஹர்ஃபை கொண்டு ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி ஆரம்பிக்கப்படக்கூடிய வாக்கியங்கள் அல் ஜும்லா இஸ்மியா. The verbal sentence, இப்போ அல் ஜும்லா ஃபிஅலியா, the beginning of the verbal sentence is one of the following. இதில் கீழ்கண்டவைகளில் ஏதாவது ஒரு விஷயம் அதனுடைய ஆரம்பமாக இருக்கும், அது அல் ஜும்லா ஃபிஅலியா. ஒன்று எ கம்ப்ளீட் verb, ஒரு முழுமையான வினை. அல் ஃபிஅலு தாம்மு, ஒரு முழுமையான வினை சொல். ஃபார் எக்ஸாம்பிள் தொலாதி ஷம்சு, த சன் ரோஸ், சூரியன் உதித்து விட்டது. தொலாத், அப்போ தொலாங்கிறது ஒரு முழுமையான ஃபியல், அல் ஃபியலு தாம். A complete verb is one that needs a fa'il. ஒரு அல் ஃபியலு தாம்னா என்னதுன்னா அதுக்கு ஃபாயில் தேவைப்படும். உதாரணமாக லைக் தஹல, ஹரஜ, நாம, சலச, இந்த மாதிரி ஃபியல்லாம் நடக்கணும்னா ஒரு ஃபாயில் இருக்கணும். யாராவது ஒருத்தர் நுழையணும், யாராவது வெளியே போகணும், யாராவது தூங்கணும், யாராவது உட்காரணும். அது மாதிரி ஒரு ஃபாயில் இருக்கக்கூடிய ஒரு ஃபியல் தான் அல் ஃபியலு தாமு. இது ஆரம்பமாக இருக்கலாம். அல்லது அன் இன்கம்ப்ளீட் verb, அல் ஃபியலு நாகிசு, ஒரு பூர்த்தி இல்லாத முழுமையல்லாத ஒரு ஃபியல். உதாரணமாக கானல் ஜவ்வு பாரிதன், த வெதர் வாஸ் கோல்டு. வெதர் கோல்டாக இருக்கு, வெதர் குளிர்ச்சியாக இருக்கு, சூழ்நிலை தட்பவெப்பநிலை ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கு. இதுல கான அல் ஃபியலு நாகிஸ், இது ஃபாயில் இல்லை, இதுக்கு பிறகு உள்ளது இஸ்மு கான, அதுக்கு பிறகு உள்ளது ஹபரு கான. இதை ஃபாயில் சொல்ல மாட்டோம், அல் ஜவ்வுங்கிறத ஃபாயில் சொல்ல மாட்டோம். இஸ்மு கான பாரிதன் ஹபரு கான. An incomplete verb is one that needs an ism and khabar. அல் ஃபியலு தாமுனா என்னன்னு பார்த்தோம், அதுக்கு ஃபாயில் தேவைப்படும். அல் ஃபியலு நாகிஸ்னா என்னன்னா அதுக்கு ஒரு இஸ்மு ஹபரும் தேவைப்படும். அதுதான் அல் ஃபியலு நாகிஸ். அது இன்னொன்று சாரல் மாஉ சல்ஜன், சாரனா ஆகிவிட்டது அப்படின்னு அர்த்தம். வாட்டர் பிகேம் ஐஸ், தண்ணீர் ஐஸ் கட்டியாக மாறிவிட்டது, தண்ணீர் ஐஸ் கட்டியாக மாறிவிட்டது. இந்த மாதிரி ஒரு விஷயமாக ஆகிவிட்டது, மாறிவிட்டதுங்கிறதுக்கு சார. அப்போ சாரங்கிறது அல் ஃபியலு நாகிஸ், இதுக்கு இஸ்மு சார, இது ஹபரு சார. இப்போ இந்த மாதிரி வேர்பல் சென்டென்ஸ் ரெண்டு விஷயத்தை கொண்டு ஆரம்பிக்கும். ஒன்று அல் ஃபியலு தாம், இல்லைன்னா அல் ஃபியலு நாகிஸ். அடுத்தது
இந்த பாடத்தில் நம்ம படிக்கிறது தொஃபிகா பிலாலுன் யக்துபு. பிலால் began to write. பிலால் எழுத ஆரம்பித்து விட்டான். தொஃபிகா பிலாலுன் யக்துபு. இந்த அமைப்பு பாருங்க, ரெண்டு ஃபேல் வருது. தொஃபிகா பிலாலுன் யக்துபு, பிலால் எழுதுவதற்கு ஆரம்பித்து விட்டான். தொஃபிகா இஸ் இன்கம்ப்ளீட் verb. இதுல இந்த தொஃபிகாங்கிறது அல் ஃபியலு நாக்கிஸ். இதுக்கு பின்னாடி வர்றது இஸ்மு தொஃபிகா. யக்துபுங்கிறது ஹபரு தொஃபிகா. In this sentence, Bilalun is its ism and the sentence Yaktubu is its khabar. The verb in the khabar should be mudari'. இந்த மாதிரி வரும்போது தொஃபிகா அதனுடைய கபர் இருக்கு, அது முதாரியில தான் இருக்கணும். தொஃபிகா பிலாலுன் யக்துபு. இதே மாதிரி the verbs akhadha and ja'ala are also used in the same way and with the same meaning. இதே மாதிரி, அதாவது ஸ்டார்டிங் verbs இதெல்லாம் ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிற ஆரம்பிக்கிறதுங்கிற அந்த மீனிங்கில் இது எல்லாமே வரும். ஒரே மீனிங் தான். அகத ஜஅல இதுக்கெல்லாம் தனி அர்த்தமும் இருக்கு. ஆனால் இது இந்த மாதிரி வேலை செய்யும்போது இதுக்கு ஆரம்பிச்சாச்சுங்கிற அந்த மீனிங் வரும். அகதல் முதர்ரிசு யஷ்ரஹு தர்ஸ. ஆசிரியர் பாடத்தை நடத்த விளக்க ஆரம்பித்து விட்டார். The teacher began to explain the lesson. ஆசிரியர் பாடத்தை விளக்க ஆரம்பித்து விட்டார். ஜஅல்து ஆகுலு, நான் சாப்பிட ஆரம்பித்து விட்டேன். சாப்பிட ஆரம்பித்து விட்டேன். இது சாதாரணமாக நம்ம வாக்கியங்கள்ல இந்த மாதிரி வாக்கியங்கள், நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன், நான் போக ஆரம்பிச்சிட்டேன், நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி ஒரு பயன்பாட்டை தான் இங்கே குறிக்குது. ஜஅல்து ஆகுலு, நான் சாப்பிட ஆரம்பித்து விட்டேன். ஆரம்பித்து விட்டேன் அப்படிங்கிற அந்த மீனிங்கை தான் இது அவர் ஆரம்பித்து விட்டார், இது நான் ஆரம்பித்து விட்டேன், இது பிலால் ஆரம்பித்து விட்டார். இது மாதிரி ஆரம்பித்து அப்படிங்கிற அந்த மீனிங்கை தான் இந்த மூணு ஃபியலும் தொஃபிகா அகத ஜஅலங்கிறதும் கொடுக்குது. எப்பன்னா ஹபர், அதுக்குண்டான ஹபர் முதாரியா வரும். அப்ப மற்றபடி அகதனா அவன் எடுத்தான், ஜஅலனா அவன் ஆக்கினான் அப்படிங்கிற மீனிங் தனியா இருக்கு. அதை புரிஞ்சுக்கணும். Here the pronoun tu is its ism and the sentence akulu is its khabar. The தூங்கிறது அது அதனுடைய இஸ்ம், ஆக்குலு அதனுடைய கபர். ஆனால் இந்த அகத ஜஅலங்கிற ஃபியல் அல் ஃபியலு தாமாகவும் வேலை செய்யும், நாகிஸாகவும் இந்த இடத்துல வேலை செய்யும். அல் ஃபியலு தாம்னா எதுனா அதுக்கு ஃபாயில் தேவைப்படும். அல் ஃபியலு நாகிஸ்னா அதுக்கு இஸ்மும் ஹபரும் தேவைப்படும். இதை புரிஞ்சுக்கிறணும். இப்போ பாடத்துக்குள்ள போவோம். அத்தர்சுல் ஆஷிரு, 10வது பாடம். ரன்னல் ஜரசு, மணி அடித்தது. வபதஅத்தில் ஹிஸ்ஸத்துல் ஹாமிஸத்து, பதஅத் ஆரம்பித்தது. அல் ஹிஸ்ஸத்து அல் ஹாமிஸத்து, 5வது வகுப்பு, 5வது பாட நேரம், 5வது பாட நேரம் பீரியட் ஆரம்பித்து விட்டது. ரன்னல் ஜரசு வபதஅத்தில் ஹிஸ்ஸத்துல் ஹாமிஸத்து. மர்ரத் அஷ்ரு தகாயிக. மர்ரத்னா கடந்தது. என்ன கடந்தது? 10 நிமிடங்கள் கழிந்தது. 10 நிமிடங்கள் கழிந்தன. மர்ரத் அஷ்ரு தகாயிக அவ் அக்ஸர், அல்லது அதை விட அதிகமாக. வலம் யத்தில் முதர்ரிசு, இன்னும் ஆசிரியர் வரவில்லை. மேலும் ஆசிரியர் வரவில்லை. பீரியட் ஆரம்பிச்சு 10 நிமிஷம் ஆகியும் ஆசிரியர் வரல. சஇம துல்லாபுல் இன்திதார. சஇம